ஷிரடி சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறில் தவிர்க்க முடியாத அவரே உருவாக்கிய அவருடைய சிஷ்யர், அந்த சிஷ்யர் சத்குருங்கிற நிலைக்கு அப்படியே உயர்த்தினார் அப்படின்னு சொன்னால் அந்த சத்குருவின் பெயர் தான் ஸ்ரீ உபாசனி மகாராஜ் பாபா அப்படின்னு அந்த ஒரு மகான். பாபா இவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு முறை என்ன பண்ணுறாருன்னா, இவரை கண்டோபா கோவில் கிட்டக்க போயிரு, நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இவர் அந்த கண்டோபா ஆலயத்துக்கு போகிறார். அங்கே இவர் சமையல் எல்லாம் செய்து கொண்டிருக்கார். சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர் கிட்டக்க ஒரு கருப்பு நிறமுடைய ஒரு பைரவர் அவர் கிட்டக்க உணவு வேணும்னு கேட்கறது. இவர் அந்த பைரவரை துரத்தி விட்டுடுறார். இவருக்கு உடனே அப்புறமா சாய்நாதர் வரும்பொழுது பாபா சொல்கிறார், நான் வந்தேன் உங்ககிட்ட உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவே தரலையே அப்படின்னு பாபா கேட்குறார். நீ எப்போ சாய் வந்த, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னால், நான் அந்த கருப்பு உருவில் பைரவமூர்த்தி வந்தார் இல்லையா, அது வேறு யாரும் இல்லை, சாட்சாத் நான் தான் அப்படின்னு சொல்கிறார் சாய்நாதர். அப்படியா சாயி, எனக்கு இது தெரியாமல் போயிடுத்தே அப்படின்னு சொல்கிறார் உபாசனி மகாராஜ். நான் எல்லா ஜீவராசிகளிலும் வீட்டிருக்கேன் அப்படிங்கிறது நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார் சாய்நாதர். அதற்கு பிறகு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாளும் பாபா இவருக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறார். அடுத்த நாள் இவர் ரொம்ப உஷாராயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கருப்பு ரூபத்தில் பைரவமூர்த்தி தானே வரப்போகிறார், சரி பார்த்துக்கலாம், பாபா அந்த ரூபத்தில் தான் வருவார்னு சொல்லி அதற்காகவே தயாராக இருக்கார். ஆனால் அங்கு ரொம்பவும் முடியாத ஒரு வியாதியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை வரார். இவருக்கு அந்த ஏழையை பார்த்தோன்னே கோபம் அங்கிருந்து துரத்தி விட்டுடுறார். அவரும் உணவு கேட்கிறார், இவர் அவருக்கும் உணவு கொடுக்கறதில்லை. அப்போ சாய்நாதர் மறுபடியும் சொல்கிறார், உனக்கு நான் தான் நேற்றுக்கு சொன்னேன் அல்லவா, நான் எல்லா பிராணிகளிலும் ஜீவன்களிலும் எல்லாவற்றிலும் வீட்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நான் தான், அதனால் என்னை எல்லா விஷயங்களிலுமே இந்த ரசிக்க கற்றுண்டேன் அப்படின்னு சொன்னாதான் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இல்லையா, அப்போ தானே நீ ஆன்மீக பாதையில் சரியாக இருக்க அப்படிங்கிறது எனக்கு புரியும் அப்படின்னு பாபா இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். சரி, இந்த உபாசனி மகாராஜ் அப்படிங்கிற இந்த மகான் எப்படி உருவானார், அவர் எப்படி சாய்நாதர் கிட்டக்க போய் சேர்ந்தார் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது அவரோட வாழ்க்கை வரலாறு ரொம்பவும் ஒரு எளிமையான விதத்தில் தான் தொடங்குறது. மே மாதம் 5ஆம் தேதி 1870ஆம் ஆண்டு சத்தானா அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஒரு சாதாரண குடும்பத்தில் இவர் பிறக்கிறார். காசிநாத் சாஸ்திரி அப்படின்னு இவருக்கு பெயர். பிறந்ததிலிருந்தே இவருக்கு படிப்பில் நாட்டம் இல்லை. ஏன்னா அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த படிப்பெல்லாம் வெறும் நமக்கு சாப்பாடு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த படிப்பை தவிர இந்த படிப்பு நமக்கு எந்த விதத்திலும் பயன்படாது அப்படின்னு சின்ன குழந்தையிலேயே இவர் வியாக்கியானம் பேசிட்டு இருந்த காரணத்தினால இவருக்கு கிடைத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர்கிட்ட நல்லா அந்த தடியால் நல்ல அடி வாங்கியிருக்கார். அதனால் இவருக்கு அந்த உடம்பு மேலே ஒரு வெறுப்பே வர ஆரம்பிச்சிடுறது. முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த ஆசிரியர் கொடுக்குற ஒரு தடியால் இருக்கக்கூடிய அந்த அடி. இரண்டாவது, இவருக்கு இந்த உடம்பு மேலே எந்த ஒரு பிடிப்புமே இல்லை. ஏன்னா இவர் அதனால் என்ன பண்ணுவார், இந்த உடம்பால் நமக்கு எந்த வித பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோகாசன பயிற்சியில் இவர் ஈடுபடுவார். யோகாசன பயிற்சியில் ரொம்பவும் ஈடுபட்டு பிராணாயாமத்தின் மீது அதிகமான நாட்டம் இருந்தது இவருக்கு. இப்படியே ஆன்மீக பாதையிலேயே இருக்கார். சரி, இவரை நல்ல வழிக்கு கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணலாம், இவர் எப்படியாவது சம்பாதிக்க போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற இவருக்கு மனசில் அந்த எண்ணம் வரணும் அப்படின்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசு இருக்கும். அப்படிங்கிறபோது அப்பா அம்மாலாம் என்ன முடிவு பண்ணுறா அப்படின்னா, இவருக்கு கல்யாணம் பண்ணி விட்டால் இவருக்கு பொறுப்பு வந்துடும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாப்புலர் கான்செப்ட் பிரகாரம் இவருக்கு திருமணம் நடந்து விடுறது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த திருமணம் முடிஞ்ச பொழுது அவருக்கு அந்த இல்லற வாழ்க்கையை பிடிக்காமல் அங்கேருந்து வீட்டை விட்டு ஓடிடுறார். ஆனால் 2 மாதத்துலேயே திரும்பி ஓடி வந்துடுறார். ஏன்னா அப்பா அம்மா என்ன நிலைமையில் இருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கவலைப்பட்டு திரும்ப வந்துடுறார். இவர் வந்த கொஞ்ச நாட்களிலேயே அவருடைய மனைவி இறந்து விடுகிறாள். சரி, இப்படி அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. இப்போவாவது அவங்க அப்பா அம்மா அப்படியே அவர் போக்கில் விட்டுடலாம்னு விடலை. 2வது முறை இவருக்கு திருமணம் 15வது வயதில் நடக்கிறது. இந்த 15வது வயதில் இவருக்கு திருமணம் நடக்கிறது. அதனால் இவர் அங்கிருந்து என்ன பண்ணுறார், பூனேக்கு செல்கிறார். பூனேக்கு சென்று அங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறார். ஆனால் அவருக்கு வேலை கிடைக்காத காரணத்தினால அவருக்கு கிடைக்கக்கூடிய சொல்ப வருமானம் அங்கே இருக்கக்கூடிய யாசகம் வாங்கிறது அது போல விஷயங்களே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். சில நேரத்தில் அவருக்கு சமையல் செய்து யாரும் சாப்பாடு கொடுக்கக்கூட இல்லை அப்படின்னு சொன்னால் வெறும் வேப்ப இலைகளை மட்டுமே தின்னு அவருடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு வரார். இப்படி அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கல்யாண் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது மகாராஷ்டிராவில். அந்த இடத்துல அங்கே ஒரு மகானை சந்திக்கிறார். அந்த மகானை பார்த்ததுக்கு பிறகு இவர் அப்படியே நாசிக் அதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறார். இப்படியே மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறார். சத்தானா அப்படிங்கிற அந்த அவரோட பிறந்த ஊருக்கே ஜூலையில் 1890ஆம் ஆண்டு மறுபடியும் இவர் அவரோட சொந்த ஊருக்கே வந்துடுறார். அவர் வந்தது ஒரு விதத்தில் சரியாக இருக்குது. ஏனால் அவருடைய தந்தையார் இறந்து விடுறார்.
தந்தையார் இறந்த பிறகு குடும்பத்தை கொள்ள வேண்டிய பொறுப்பு இவருக்கு மட்டுமே வருது. அதனால் இவர் அப்போ என்ன பண்ணுறாருன்னா மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்கிறார். மருத்துவம் பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் மல்குஜாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரி வசூலிக்கக்கூடியவர் அந்த பணியையும் அவர் செய்கிறார். ஆனால் இது எதிலையுமே அவரால் சரியாக திறன்பட செயல்பட முடியவில்லை. இவர் பிராணாயாமம் செய்து கொண்டிருந்தனால அவருடைய அந்த உடலும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார். இவருக்கு தூக்கமும் சரியாக இல்லை. இவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் இவரால் சரியாக சாப்பிட முடியல, அந்த ஜீரணமும் சரியாக இல்லை. இது போன்ற பல விஷயங்களால் இவர் துன்பப்படுறார். அப்பொழுது ஒரு யோகியை தரிசனம் செய்கிறார். அந்த யோகியோட பேர் தான் யோகி குல்கர்ணி. அவரை இவர் பார்க்குறார். அவரை பார்த்து இவருக்கு என்ன புரிஞ்சது, அந்த யோகி என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப ஒரு உயர்ந்த யோகி நிலையை நீ அடையப் போகிறாய், அடைந்து கொண்டிருக்காய். அதனால் நீ யாரை பார்க்கணும் அப்படின்னால் ஷிரடியில் இருக்கக்கூடிய சாய்நாதரை நீ சென்று சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, காசிநாதருக்கு சில காரணங்களால், அவருக்கே உரித்த சில காரணங்களால் பாபா கிட்டக்கெல்லாம் நம்ம எதுக்காக போகணும் ஷிரடிக்கு அப்படின்னு சொல்லி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதே அந்த ரகூரி அப்படிங்கிற ஊர்லேயே இவர் சுற்றி கொண்டிருக்கார். அப்போது அங்கே ஒரு வயதான முதியவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பச்சை தண்ணி அருந்தக்கூடாது, நீ வெந்நீரை தான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இவர் ஆனால் அதை கண்டுக்கலை. இவர் பாட்டுக்கு ஏதாவது நல்ல ஒரு யோகி கிடைப்பார் அப்படின்னு போயிட்டு இருக்கார். மறுபடியும் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். முள் புதர்கள் நிறைந்த இடமா இருக்குது. அங்கே உட்காந்து இவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு எழுந்து பார்க்கும் பொழுது இவருக்கு தாகம் எடுக்கிறது. தாகம் எடுக்கும் பொழுது மறுபடியும் எந்த முதியவர் நீ வெந்நீரை அருந்து, பச்சை தண்ணீர் நீ அருந்தக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அவர் மறுபடியும் இவருக்கு அதே ஒரு விஷயத்தை திரும்பவும் உணர்த்தார். இவருக்கு இந்த முறை ஏதோ சரி, இவர் சொல்கிறது சரியாகத்தான் இருக்கு போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அது போலவே இவர் அந்த வெந்நீரை மட்டுமே குடித்து கொண்டு வரார். அப்படி அவர் வெந்நீரை குடித்து கொண்டு வர அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் சரியாகி விடுறது. இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கேட்னாவில் இருக்கக்கூடிய நாராயண் மகராஜ் அப்படிங்கிற பிரசித்தி பெற்ற ஒரு மகானை சென்று தரிசிக்கிறார். மறுபடியும் யோகி குல்கர்ணியை பார்க்கிறார். இப்பவும் யோகி குல்கர்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னால், நீ ஷிரடி சாய்நாதரை சென்று தரிசனம் செய், உனக்கு எல்லாம் நன்றாகிவிடும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் காசிநாத் அங்கிருந்து ஷிரடிக்கு ஒரு வழியாக 27 ஜூலை 1911 ஷிரடிக்கு வந்துடுறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமான நாள். அங்கு 2-3 நாட்கள் தங்கியிருக்கார். தங்கிட்டு உடனே ஷிரடியிலெல்லாம் இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் பாபா உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் கிளம்ப முடியும். அப்போது பாபா கிட்ட போய் உத்தரவு கேட்கிறார். பாபா சொல்கிறார், போ, ஆனால் 8 நாட்களில் திரும்பி வா அப்படிங்கிறார். அது எப்போ சொல்கிறாருன்னா, இவர் அடம் பிடித்து நான் கிளம்பியே ஆக வேண்டும் சாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி போகணும்னா நீ போ, நான் என்ன முடியுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் ஒரு வழியாக நிம்மதியாக நம்ம ஷிரடியிலேருந்து கிளம்பிடலாம்னு சொல்லி 2-3 நாட்கள் அங்கிருந்து தங்கி அங்கேருந்து கிளம்பிடலாம் நடக்க ஆரம்பிக்கிறார். நடந்து சென்று இவர் எங்கே போனார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மெட்ராஸ் விட்டு யாராவது போகிறார், நான் வெளியில் மெட்ராஸ் விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் பெரம்பூர் வரைக்கும் மட்டுமே போயிருக்கார்கள் அப்படின்னு அந்த 8 நாட்களுக்கு. அது போலவே ஷிரடியிலிருந்து பார்த்தா அதோட ஒரு தென் எல்லையில் இருக்க இடம்தான் கோப்பர்காம். வெறும் 8 மைல் மட்டுமே போயிட்டு மறுபடியும் 8வது நாள் ஷிரடிக்கே வந்து விடுறார். அப்போது பாபா அவரை வரவேற்கிறார். நீ என்றைக்கு கிளம்பின அப்படின்னா, வியாழக்கிழமை. எத்தனை மணிக்கு கிளம்பின? வியாழக்கிழமை 3 மணிக்கு கிளம்பினேன். இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. இப்போ நீ போய் எவ்வளோ நாள் ஆச்சு? இன்னையோட 8 நாள் ஆச்சு. சரி, சொன்ன மாதிரி 8 நாளில் வந்துட்டு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல, நான் எங்கே நடந்தேன்னு கூட எனக்கு தெரியல, நீ தான் என்ன ஏதோ பண்ணி கொண்டு வந்திருக்க சாய் அப்படின்னு சொல்லும்பொழுது பாபா சொல்கிறார், ஆமாம் அது உண்மைதான், நான் உன் பின்னாடியே தான் நான் இருக்கேன், 8 நாட்கள் நான் கூடையே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பாபா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாடா, அதில் போய் நீ தங்கி அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்குடா பாபா இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்பொழுது பாபா அவருக்கு ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை சொன்னதுக்கப்புறம் தான் இவர் சாய்நாதர் தன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கார் அப்படிங்கிறது புரிய வருது. சாய்நாதர் சொன்ன கதை என்ன அப்படின்னால், ஒரு பெண்மணி என்னிடம் வந்தாள். அவள் கர்ப்பமாக இருந்தாள். அவளுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, வெந்நீரை மட்டுமே அருந்து, பச்சை தண்ணீர் அருந்தக்கூடாது, வெந்நீரை இருந்தால் இந்த குழந்தை பிறப்பதெல்லாம் எந்த கஷ்டமும் இருக்காது. அவன் நான் சொன்னதை கேட்கல, ஆனால் பச்சை தண்ணி தான் குடித்தா. ஆனாலும் நான் திரும்பவும் போய் ஒரு வாட்டி சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வெந்நீரை குடிக்க ஆரம்பித்தான் அந்த பெண்மணி. அதற்கு பிறகுதான் அவளுக்கு எல்லாமே சரியானது அப்படின்னு சொல்லும் பொழுது, சாய்பாபா சூஷ்மத்தில் இவருடைய கதையைத்தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இவருக்கு புரிகிறது. பாபாவின் பாதங்களில் அப்படியே விழுந்து கதறி, சாய்நாதா உன்னுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுதுதான் பாபா சொல்கிறார், இதெல்லாமே ரிணானுபந்தம், அதாவது இதெல்லாம் கர்மாவின் கடன்கள், இதையெல்லாம் அறுத்திருந்தாக வேண்டும், இதெல்லாம் போன ஜென்மங்கள்லேயே எனக்கு ஒன்று தெரியும், அதனால தான் நான் எப்போவுமே உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாய்நாதர் இவர் என்ன சொல்கிறார், நான் கண்டோபா மந்திருக்கு போய் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார். பாபா சொல்கிறார், கண்டோபா அதாவது சிவபெருமானின் ஒரு அம்சம் பொருந்திய அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் தான் கண்டோபா.
அவருடைய பரிபூர்ண அருள் உனக்கு 4 வருடங்களிலேயே வந்துவிடும் அப்படிங்கிறார். 4 ஆண்டுகளில் சாய்நாதரை பார்த்த 4 ஆண்டுகளில் ஒரு சாமானியமாக இருந்த ஒரு மனிதரை சத்குருவாக உயர்த்தினார் அப்படின்னு சொன்னால், சாய்நாதர் நினைத்தார்னு சொன்னால் ஒரு பிச்சைக்காரனை ஒரு க்ஷணப்பொழுதில் ஒரு சக்கரவர்த்தியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்த இறைவன் தான் ஷிரடி சாய்நாதர். குரு பார்க்க கோடி நன்மை. சாய்நாதரும் சரி, சுவாமி சமர்த்தரும் சரி, சேஷாத்ரி சுவாமிகளும் சரி, இது போன்ற எவ்வளவோ எண்ணற்ற மகான்கள், கசவனம்பட்டி ஜோதிமோன நிர்வாண சுவாமிகளும் சரி, இவர்களுடைய பார்வை நம் மீது பட்டது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த நிலைக்கும் போயிட முடியும். ஆனால் ஒரு சத்குரு அப்படின்னு போகக்கூடிய ஒரு நிலை ரொம்பவும் உன்னதமான நிலை. ஒரு கோடீஸ்வரனும் ஆகிவிடலாம், சக்கரவர்த்தியும் ஆகிவிடலாம். ஆனால் ஒரு சத்குரு அப்படின்னு உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு விடிவெள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைமைக்கு காசிநாதரை உயர்த்தினார் சாய்நாதர் அப்படின்னால் அது ரொம்பவும் பெரிய அற்புதம்தான். கண்டோவா மந்திருக்கு போ அப்படின்னு சொல்கிறார். பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லதோ கெட்டதோ உபாசினி மகாராஜ் என்னெல்லாம் காசிநாதர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் என்னுடைய பொறுப்பு, நான் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். பாபா ஏற்கனவே ஒரு முறை இவர் அந்த கண்டோவா மந்திர் கிட்டக்க தங்கும் பொழுது காலபைரவ ரூபத்திலையும் சரி, அதே மாதிரி ரொம்பவும் பரம ஏழையாக வியாதி நிறைந்த ஒருத்தராக வந்து சரி இவரால் கண்டு கொள்ள முடியவில்லை. அப்பொழுது பாபா சொல்கிறார், நான் எல்லாவற்றிலும் வீட்டிருக்கக்கூடிய பரம்பொருள் நான் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதற்கு பிறகு இவர் வந்து அதையெல்லாம் மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறார். குரு பூர்ணிமா 1913ஆம் ஆண்டு சந்திராபாய் அப்படின்னு சாய்நாதருடைய ஒரு பக்தை. அந்த பக்தையிடம் சாய்நாதர் சொல்கிறார், நீ சென்று உபாசினி மகாராஜ் இந்த காசிநாதரை சென்று நீ பூஜை செய்ய ஆரம்பி, அவரும் ஒரு குரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த அம்மாவும் பாபா சொல்லிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இவருக்கு கோபம் வந்து விடுறது. நானும் சாய்நாதரும் ஒன்றே கிடையாது, நான் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னை பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடுறது. இவருக்கு அந்த நிலைமையில் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பார்த்தா இவருக்கு நட்சத்திரங்கள், சூரியன்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இவருக்கு என்னெல்லாமோ தெய்வீக காட்சிகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அவருடைய ஏதோ வேறு ஒரு நிலைக்கு இந்த உபாசினி மகாராஜ் சென்று விடுகிறார். ஒரு முறை இவருக்கு ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாது. என்ன அப்படின்னால், பாபா இதோவா நான் உன்னோட காதில் ஒரு மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் சாய்நாதர் கிட்டக்க போக பார்க்குறார். ஆனால் இவரை போலவே, அதாவது உபாசினி மகாராஜ் போலவே இருக்கக்கூடிய ஒரு கருப்பு உருவம் இவரை பிடித்து இழுக்கிறது, சாய்நாதர் கிட்டக்க போக விட மாட்டேங்கிறது. அதே ரூபத்தில் பார்க்குறார், ஒரு ஒளி ரூபம் பொருந்திய இவர் போலவே ஒரு உருவமும் அங்கேயே இவருக்கு கண்ணுக்கு தென்படுறது. சாய்நாதர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் போலவே இந்த உபாசினி மகாராஜ் போலக்கூடிய கருப்பு உருவம், கோரமான உருவத்தை சாய்நாதர் பிடித்து அப்படியே அதை சாம்பலாக்கி பொசுக்கி விடுறார். அப்புறமா இந்த ஒளிரூப வடிவம் மட்டுமே அங்கே மிஞ்சி இருக்குது. அதற்கப்புறமா இவர் சாய்பாபா வந்து அவருடைய காதில் இவருக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் செய்து இவரை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொன்னால், பாபா கிட்ட கேட்குறார், இது என்னது, இந்த கருப்பு உருவம் என்ன? பாபா சொல்கிறார், நீ செய்த பாவங்கள் எல்லாம் ஒரு வினைகள் எல்லாம் ஒரு ரூபம் எடுத்ததல்லவா, அந்த கருப்பு ரூபம் தான் அந்த வினை, அந்த ரூபத்தை தான் நீ பார்த்தாய் அப்படிங்கிறார். இந்த ஒளி ரூபம் எதுனா நீ செய்த நற்காரியங்கள் எல்லாம் அப்படி அந்த ஒரு ரூபத்தில் தெரிகின்றது. இதை எல்லாத்தையும் தாண்டி உன்னுடைய ஆத்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவை பற்றி தான் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு ஷிரடி சாய்நாதர் சொல்லி, உனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டதை எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னால் வந்து மென்மேலும் மென்மை அடைய முடியும், ஆன்மீக பாதையில் உன்னால் நல்லாக முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்படியே சாய்நாதர் இவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இவருக்கு இன்னொரு விஷயம் நடக்கிறது. ஷிர்டியில் நானாவலி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த நானாவலி அப்படிங்கிறவர் ரொம்பவும் ஒரு வித்தியாசமான மனிதர். எப்படி அப்படின்னு சொன்னால், இவர் வந்து திடீர்னு எல்லாரும் சண்டை போடுவார், கத்துவார், திட்டுவார், சில நேரத்தில் அடித்து விடுவார். இந்த உபாசினி மகாராஜுக்கு பாவம் அவரோட ஆத்மா இன்னும் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற காரணத்தினால ஸ்புடம் போட்ட தங்கமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை நானாவலி என்ன பண்ணிடுறார், ஒரு வாட்டி கட்டி போட்டு அடி நடிச்சிடுறார். பாபா மறுபடியும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் இதெல்லாம் நடக்காது, நீ கவலைப்படாதே, இதெல்லாம் உனக்கு நன்மைக்காகவே தான் நடக்கிறது அப்படின்னு பாபா அவர்கிட்டக்க வந்து சொல்கிறார். இந்த நானாவலி ஒரு முறை ஷிரடி சாய்நாதர் உட்கார்ந்து கொண்டிருக்கார். அந்த பாறை மீது கம்பீரமாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோரணையில் சாய்நாதர் உட்கார்ந்து கொண்டிருக்கார். ஏ பாபா நீ எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார். பாபாவும் எழுந்து விடுறார். அதற்கு பிறகு நானாவலி அப்படியே அங்கே உட்கார்ந்து கொண்டு விட்டு சிறிது நேரம் உட்காந்துக்கிறார். அப்புறமா திரும்பவும் பாபாவுக்கு நமஸ்காரம் செய்து விட்டு போய்விடுறார். அதனால் இந்த நானாவலி அவரோட மனசில் என்ன நினைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிந்து கொள்ளவே முடியாது. அக்கல்கோட் மகாராஜுக்கும் இது போலவே கான்ஃபாத்தியா அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தரும் யாராவது சுவாமி மகாராஜை தவிர வேறு ஏதாவது தெய்வங்களை பூஜை பண்ணுறேன்னு சொன்னாலே அவர்களை அடிக்க போய்விடுவார். இது போன்ற ரொம்பவும் உக்ரமான பக்தர்களும் ஷிரடி சாய்நாதருக்கும் சரி அக்கல்கோட் மகாராஜுக்கும் சரி இருந்தார்கள். ஜூலை மாதம் 1914ஆம் ஆண்டு உபாசினி மகாராஜ் யாரிடமும் சொல்லாமல் சாய்நாதரிடம் மானசீகமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து ஷிரடியை விட்டு அகன்று விடுறார். அங்கிருந்து அவர் போகக்கூடிய இடம்தான் நாக்பூர்லேருந்து கரக்பூர் போகிறார். எங்கு சென்றாலும் பாபா இவரை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச காரணத்தினால எல்லாருமே இவரை பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இவர் என்ன பண்ணுறார், சாக்கடையிலலாம் போய் படுத்துக்கிறார். யாரும் நம்ம கிட்டக்கே வரக்கூடாது, நம்மளை பார்த்தா அறிவிப்பார்கள். அப்பவும் மக்கள் இவரை கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஏன்னா பாபாவே சொல்லியிருக்கார் தாங்கள் ஒரு சத்குரு அப்படின்னு சொன்னால்
உங்களை ஏன் நாங்கள் விட வேண்டும் அப்படின்னு இவர் பின்னாடி போய்கொண்டே இருக்கார்கள். இதற்கு பிறகு அங்கிருந்து கரக்பூர்லேருந்து திரும்பவும் நாக்பூர் வரார். நாக்பூரில் 2 மாதங்கள் இருந்த பிறகு பூனாக்கெல்லாம் போய் மறுபடியும் இவருடைய இல்லம் இருக்கக்கூடிய அந்த ஊரான சத்தானா அப்படிங்கிற ஊருக்கு போகிறார். இதோடு 4 ஆண்டு காலங்கள் முடிந்து விட்டது. மறுபடியும் ஷிரடிக்கு வரார். அங்கே கண்டோபா ஆலயத்தில் 7 மாதங்கள் தங்கி இருக்கார். அதற்கு பிறகு அங்கிருந்து ராகதா அப்படிங்கிற இடத்துக்கு போய் பகவன் நாமஸ்மரணை நாமஜபம் செய்ய ஆரம்பிக்கிறார், அன்னதானம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த கண்டோபா ஆலயத்திலேயே தங்கிக்கொண்டே இருக்கார். அங்கிருந்து அகமதாபாத் சென்று மறுபடியும் ஷிரடிக்கு 3வது முறை வரார். 2-3 மாதங்கள் மட்டுமே தங்கியிருக்கார். 1917ஆம் ஆண்டு சகோரி அப்படிங்கிற இடத்துல தங்கி இவர் அங்கிருந்து ஒரு சத்குருவாக அந்த இறைப்பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஷிர்டி சாய்நாதர் வளர்த்த இந்த அற்புதமான ஞான குழந்தை அங்கிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு என்னெல்லாமோ அற்புதங்கள் செய்கிறது. ஆனால் இந்த குழந்தை அதற்கு எதற்குமே தான் காரணம் என்று சொல்லவில்லை. எல்லாத்துக்கும் சாய்நாதரின் அருள் கடாட்சம் தான் காரணம் அப்படின்னு இவர் எல்லாரிடமும் சொல்கிறார். அந்த 1917 சக்கோரிக்கு இவர் போயிட்டார் இல்லையா. 1918ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ஷிரடி சாய்நாதர் விஜயதசமி திதி என்று சீமா அலங்கன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, சீமா உல்லங்கன் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த எல்லையை நான் கடக்க போகிறேன்னு சொல்லி சாய்நாதர் ஜீவசமாதி அடைகிறார் அல்லவா. அதெல்லாம் முடிந்து அதையும் பார்க்குறார். பார்த்துவிட்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 1941ஆம் ஆண்டு உபாசனி மகராஜ் இறைவனுடன் ஒன்றரை கலக்கிறார். இந்த ஷிரடி சாய்நாதருடைய சிறந்த பக்தராகப்பட்ட இந்த உபாசனி மகராஜ், அதாவது ஒரு சாதாரணமாக இருந்த மனிதர், இவரை ஒரு சத்குருவாக வெறும் 4 ஆண்டு காலங்களில் மாற்றி காமிச்சார் சாய்நாதர். அப்படின்னால் அது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம். இவர் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா உயிரிலும் ஜீவன்களும் என்னை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். அந்த சத்தியத்தையும் மனசில் வாங்கி கொள்ள வேண்டும். இது போன்ற பல சூட்சமங்களும் உண்மைகளும் நமக்கு புரிய வந்தது அப்படின்னு சொன்னால் நாம் சாய்நாதர் அருள் கடாட்சத்துக்கு என்றைக்கும் பாத்திரமாவோம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தை அனைத்தையும் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகன் ஆகப்பட்ட அக்கல்கோட் மகாராஜ் சுவாமி சமர்த்தரின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.